ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதே நம. ஓம் சாம் சௌம் சரவணபவாய நம. ஓம் ஆதிபராசக்தி அம்பிகே நமோ நம. எல்லாம் வல்ல ஆதிபராசக்தியின் அனுகிரகத்தினாலே, துர்காலட்சுமி சரஸ்வதியின் அனுகிரகத்தினாலே இவ்வருடம் நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த நவராத்திரி விழா 9 நாளும் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய நாளிலே இவ்வருடம் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம், அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரியில் புரட்டாசி 6ஆம் தேதி ஆங்கிலம் 22/9/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு நவராத்திரி ஆரம்பம். அப்போ நவராத்திரி ஆரம்பிக்கிற போது முதல் 3 நாட்கள், அதாவது 22, 23, 24 நாட்கள் துர்கா அம்மனுக்குரியது, துர்க்கைக்குரியது. அடுத்தது 25, 26, 27 மகாலட்சுமிக்குரியது. அப்புறம் 28, 29, 30 சரஸ்வதிக்குரியது. அப்போ 1ஆம் தேதி விஜயதசமி வந்துடும். அப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த 3 தெய்வங்களுக்கும் ஒரு நாட்களில் இந்த வெள்ளிக்கிழமை, நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்புடையது. இன்னும் சில பேர் என்கிட்ட கேட்டுருக்காங்க, ஜாதகம் நீங்கள் பார்த்து அனுப்ப முடியுமா எங்களுக்கு அப்படின்னு. நிச்சயமாக அனுப்பலாம். உலகத்தில் எங்கே பிறந்திருந்தாலும் அவளுக்கு எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டா நான் ஜாதகத்தை கிரெடிட் பண்ணி உங்களுக்கு ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். அது மாதிரி நல்ல நாள் பார்க்குறது, விசேஷங்கள் பார்க்குறது எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பரில். அப்போ வெள்ளிக்கிழமை நவராத்திரிங்கிறது ஒன்று தான் வருது. இந்த வெள்ளிக்கிழமை நவராத்திரியில் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை தான் வருது. அந்த வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்குரிய 3 நாட்களில் வருது. அது ரொம்ப விசேஷம். அப்போ அந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம மகாலட்சுமியை தியானம் பண்ணி மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை பெறணும். 3 நாட்கள் துர்க்கைக்கு நீங்கள் பூஜை பண்ணலாம் வீட்டில். அடுத்தது மகாலட்சுமிக்கு, அடுத்தது 3 நாட்கள் சரஸ்வதிக்கு. அது எல்லாரும் வழக்கமாக செய்கிறது. ஆனால் இந்த வருஷம் இந்த லட்சுமிக்குரிய நாள் இருக்கு இல்லையா, வெள்ளிக்கிழமை, அது வெள்ளிக்கிழமையே வருது. வெள்ளிக்கிழமையிலேயே மகாலட்சுமிக்குரிய நாள் வருது, ரொம்ப சிறப்பு. அதோடு இல்லாமல் விசாக நட்சத்திரம் அன்றைக்கு குருவுடைய சாரம் பெற்ற நட்சத்திரம், அந்த குரு சாரம் பெற்ற நட்சத்திரம் வருது இல்லையா, குரு பலமே சுயபலம் பெற்றிருக்கிற அந்த நாளில் புனர்பூச நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமையும் விசாக நட்சத்திரம் சேர்றது முருகனுக்கும் ரொம்ப சிறப்பான நாள், குரு பலத்தோடு இருக்கக்கூடிய நாள். சரி, குரு பலத்தோடு நம்ம இன்னும் விசேஷமாக சுக்கிர பலம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, சாயங்காலம் சுக்கிரன் ஒரு 6:26 நேரம் போல் சாயங்காலத்துக்கு சுயச்சாரத்தில் பூர்வ நட்சத்திரத்தில் உட்காந்துடுறார். அப்போ சுக்கிரனும் பலம் பெறுகிறார், குருவும் பலமாக இருக்கார். அப்போ குருவும் சுக்கிரனும் 2 ராஜகிரகங்கள் பலமாக இருக்கிற நாள் வெள்ளிக்கிழமை. அந்த நாளில் தனகாரகன், களத்திரகாரகன் ஆகியோருடைய அனுகிரகத்தோடு நவராத்திரி வெள்ளிக்கிழமையை சிறப்பாக கொண்டாடலாம். அற்புதமான நாள்னு சொல்லலாம், மிக அற்புதமான நாள். அன்றைக்கு சுக்கிர ஓரைங்கிறது 8லேருந்து 9 இருக்குது. அப்போ 8:30 மணிக்கு அந்த பூஜை, மகாலட்சுமி பூஜை ஆரம்பித்தா, வெள்ளியில் ஒரு மகாலட்சுமி எந்திரமோ, வெள்ளியில் மகாலட்சுமி விக்கிரகமோ இருந்தால் மகாலட்சுமியை பூஜை பண்ணிக்கலாம். களத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி இல்லையா, அப்போ வீட்டில் குடும்பத்தில் கணவன் மனை ஒற்றுமைக்கு, திருமணம் நடைபெற வேண்டியிருக்கிற அவர்கள் எல்லோருமே வேண்டிக்கலாம். அன்றைக்கி சுக்கிர பலம் கிடைக்கும். இப்போ வீடு வாசலுக்கு தேடின்னு இருப்பாங்க, வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க, கார் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவர்களுக்கெல்லாம் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம். ஏன்னா சுக்கிரவான பிரார்த்தனைன்ற போது வீடு பாதி கட்டின்னு இருக்கிறப்ப நிப்பாட்டியிருக்கும் பாதி கிரகங்களால் அந்த வீடு கட்டுறது தொடர்ந்து நடைபெறும். அதே மாதிரி வீடு கட்டி முடிச்சுடுவாங்க சீக்கிரமாக. அது மாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வீடு வாங்கலாம். இந்த நேரத்தில் சுக்கிரபானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அந்த நாள். அதனால் இந்த நாட்களில் சுக்கிரனுடைய மந்திரம் சிவசுக்ராயன்மாக என்று சொல்லலாம். ஓம் அஸ்வத்தஜாய் வித்மஹே தனுர்ஹஸ்தாய் திமேஹி தன்ன சுக்கிர பிரச்சோதியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய மூல மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணலாம். அப்போது மகாலட்சுமியுடைய மந்திரத்தையும் சேர்த்துக்கணும். அதில் மகாலட்சுமி தானே மெயினாக நம்ம பூஜை பண்ணுறோம். தீபலட்சுமியாக வச்சு பூஜை பண்ணலாம். இல்லாட்டி தீபலட்சுமி பண்ண முடியலன்னா வீட்டில் மகாலட்சுமி படத்தை கூட வச்சு பண்ணலாம். மகாலட்சுமி படங்கிறது சில பேர் வீட்டில் வெள்ளியில் கூட இருக்கும், அதையும் பூஜை பண்ணலாம். ஓம் ஸ்ரீம் 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 மகாலட்சுமி நமஹ, அந்த 3 தரம் ஸ்ரீம் பீஜத்தை சொல்லணும். மகாலட்சுமி நமஹான்னு சொல்லி வெள்ளி காசு இருந்தால் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி குங்குமத்தினால் பண்ணலாம், அட்சயத்தினால் பண்ணலாம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த நாளில் மகாலட்சுமியோட அஷ்டோத்திரத்தை பண்ணால் கூட போகிறோம், செஞ்சுக்கலாம். மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லலாம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமஸ்ததே என்று வரும். யூடியூப்பில் கூட போட்டு பார்க்கலாம். நீங்கள் லட்சுமி அஷ்டகம்னு போட்டால் வரும். இந்திரன் சொன்னதாக சொல்வார்கள். அதை சொல்லி நாம் மகாலட்சுமி கடாட்சத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீசூக்தம்னு இருக்கும், அது ரொம்ப ரொம்ப வசதியானது ஸ்ரீசூக்தம். அதையும் அந்த நேரத்தில் சொல்லி கேட்கலாம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமின்னு சொல்லிவிட்டு ஓம் ஹிரண்யபர்ணாம் ஹரிணீம் ஸ்வர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மாவஹ அப்படின்னு வரும்.
அதை நீங்கள் யூடியூப்பில் போட்டு கூட கேட்கலாம். இல்லை ஒரு பண்டிதர்கள் வந்தால் வீட்டுக்கு வர சொல்லி அவளை சொல்ல சொல்லி அவளுக்கு தர்ஷனம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். மகாலட்சுமிக்கு ஒரு சுமங்கலிகளை வர சொல்லி, நவராத்திரிக்கு எப்போவுமே சுமங்கலிகளை வர சொல்லி அவளுக்கு புடவை ரவிக்கு துணியெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அந்த நாளில் வந்து ஸ்ரீ சுத்தத்தை சொல்லி பெண்களுக்கு வந்து ஒரு கழுத்தில் ஒரு மாலை போட்டாலும் சரி, சரம் போட்டாலும் சரி கொடுத்து 5 பேர் 3 பேர் கூட உட்கார வைக்கலாம். இல்லை வசதி இருந்தால் 9 பேர் கூட உட்கார வச்சு எல்லா சுமங்கலிகளுக்கும் புடவை வாங்கி கொடுக்கலாம். அப்படி செய்கிற போது தடைப்பட்ட திருமணங்கள், தடைப்பட்ட வீடு கட்டுறது, தடைப்பட்ட கார் வாங்கிறது, எல்லா வசதிகளும் நிச்சயமாக கிடைக்கும். தடைப்பட்டதெல்லாம் நடக்கும். அப்போ வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் எல்லாரும் இந்த நாளை, இந்த நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை மிகச்சிறப்பாக எல்லாரும் உபாசனை பண்ணி மகாலட்சுமி கடாட்சத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மீ ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. எல்லாருக்கும் நன்றி. நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக உங்களை எல்லோருக்கும் சொல்லிக்கொள்கிறேன். எல்லோ சுமங்கலிகளும் தீர்க்க சுமங்கலிகளாக இருந்து மகாலட்சுமி கடாட்சத்தை பெற்று மங்களகரமாக பல்லாண்டு 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 வாழணும்னு எல்லாம் வல்ல துர்காலட்சுமி சரஸ்வதியை பிரார்த்தனை பண்ணுகிறேன்.